ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா காலையில் அது மட்டும் இல்லாமல் மத்தியானம் வந்து ஒரு எக்ஸாம் கம்ப்ளீட் ஆயிருக்கும் ஜூன் 18. ஸோ இன்றைக்கி நடந்த எக்ஸாம் கொஸ்டின் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்தானே பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி இப்போ எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா காலையில் அது மட்டும் மத்தியானம் ஒரு எக்ஸாம் கம்ப்ளீட்டாக இருக்கும். நீங்கள் நடந்த எக்ஸாம் கொஸ்டின் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற பார்க்கலாம். உங்களுக்கு 2 நாள் டைம் இருந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மெஜாரிட்டியாகவே காலையில் அது மட்டும் மத்தியானம் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க. பர்டிகுலராக காலையில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டின்ஸ் தான் வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஒரு சில பேருக்கு ஒரு 2-3 கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கலாம், இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ணாத கொஸ்டின்ஸ் வந்திருக்கனால கொஞ்சம் மீடியமாக வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிங்க. மெஜாரிட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டின்ஸ் தான் இன்றைக்கி வந்துருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 18 காலையில் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக தான் வந்துருந்துச்சு. நம்ம கமெண்ட் டாப்லேயே அப்படி தான் ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸாமில் காலையில் எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பாசிட்டிவ் ஓட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதே மத்தியான எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் ஈஸியாக வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் பாசிட்டிவ் ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதே இந்த எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பாசிட்டிவ் ஓட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு ஜூன் 20 மெஜாரிட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜூன் 18 நடந்த எக்ஸாம் போக அடுத்து 20லேயே உங்களுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு ஒரு நாள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. மெஜாரிட்டியாக நீங்கள் பண்ணுற அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக வந்து யூஸ் பண்ணி ஸோ ஒரு நாளில் எவ்வளோ இதை கவர் பண்ணணும், எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 5 யூனிட்டே கவர் பண்ண பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஓவரால் கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்குது. உங்களுக்கு கொஸ்டின் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம கமெண்ட் டாப்லேயே போய் ஓட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார்